ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டு இந்த பரலோகம் உள்ளே வர்றதற்காக ஜெபிக்கணும். அதனால தான் ஆண்டவர் ஜெபத்தில் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தார், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 1லிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் திருச்சபைக்குள்ளாக இருக்க வேண்டியதை யோவான் பேசிக்கிட்டே இருக்கான். ஏன்னா சபை மணவாட்டி சரியா இருந்தால் தான் 4ஆம் அதிகாரத்தில் ஏறி வான்னு மேலே போக முடியும். பரலோகத்துக்குள்ள நம்ம எப்படி நுழைய போகிறோம் உங்களுக்கு தெரியுமா? நீ மேலே பறக்கணும்னா இந்த பூமியில் உள்ள அட்ராக்ஷன் உன் மேலே இல்லாமல் இருக்கணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நீ ஜெயிச்சிருக்கணும். இந்த உலகம் உன்னை எங்கே இழுத்துச்சு, அந்த இழுக்கிற சக்தி உனக்குள்ளே செத்து இருக்கணும். மேலே நோக்கி பறக்கிற அளவுக்கு உன் ஆவி லகுவானதாக இருக்கணும். உன் கரையம் பரலோகத்தில் இருக்கணும். நீ பரலோகத்தில் சேர்த்து வச்சுருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி முழங்கால் போடும்போது பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது. வேதத்தை எடுத்து உட்கார்ந்து வாசிக்கும்போது அந்த பரலோகமே உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா.